Hello friends, நான் உங்கள் இன்ஜினியர் லக்ஷ்மன் ஃப்ரம் JLB கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசஸ் ஆஃப் வால் டேம்ப்னஸ். ஸோ வால் டேம்ப்னஸ் வந்து எதனால் நடக்குது, ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமன் காசஸ் ஆஃப் வால் டேம்ப்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேஸ்மெண்ட் வாலில் வந்து கெப்லரி ரைஸ், அதாவது வந்து பேஸ்மெண்ட் வால் வந்து நீங்கள் பூசாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது மூலயமா வந்து ஓதம் வந்து செவத்தில் ஏறி நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்க சுவர் வந்து டேம்ப்னஸ் இருக்கிறத வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது இல்லாமல் ப்ளம்பிங் லைன்ஸில் வந்து ஏதாவது ஃபால்ட்டியர் ப்ளம்பிங் லைன்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து அவுட்ரு வால்ஸ் எக்ஸ்டீரியர் சரியாக பூசாமல் இருந்தாலோ, ஸோ பாத்ரூம் வந்து கரெக்டாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணாமல் இருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி வந்து ஓதம் வந்து செவத்தில் வரதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்லேருந்து கெப்லரி ரைஸ் மூலயமா வர அந்த ஓதத்தை எப்படி தடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்னை மாதவரமில் இருக்குது. ஸோ ஃபேமஸ் மாதவரம் பால் பண்ணை கிட்ட இருக்குது. ஸோ இந்த சைட்டில் அந்த கெப்லரி ரைஸ் மூலமா வர அந்த ஓதத்தை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே பூசியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பிளாஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ 1:500 ரேஷியோவில் வந்து வாட்டர் மிக்ஸ் ரேஷியோவில் பிளாஸ்டர் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாக்டர் ஃபிக்ஸில் பிட்டுமின் கோட்டிங் வந்து கிடைக்கிது. ஸோ அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 பங்கு எடுத்துக்கிட்டு டைல்யூட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அடிச்சுட்டு, ஸோ ஒரு 4 hours இன்டர்வல் அதை காய விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிகலாக வந்து நம்ம அதை வந்து கோட் பண்ணணும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ தட் வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணும்போது அதில் இருக்க ஓதமும் வாலில் வந்து சீப்பேஜ் வந்து உள்ள கெப்லரி ரைஸ் மூலமாக நடக்காது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளியே மழை பெய்யுறது, ஸோ ப்ளம்பிங் லீக்கேஜஸ்ஸு, பாத்ரூம் லீக்கேஜஸ்ஸு, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸாலையும் ஓதம் வந்து மேலே ஏறாது. ஸோ உங்கள் வால் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் அவுட்ரு வால்ஸ் மட்டுமாவது பிளாஸ்டர் பண்ணி, ஸோ பாத்ரூம்ஸ்லாம் வருது அப்படின்னா அதை வந்து பிளாஸ்டர் பண்ணி இந்த பிட்டுமின் கோட்டிங் அடிக்கிறதுனால உங்கள் வீட்லேயும் இந்த சீப்பேஜ் இருக்காது. எல்லா வாளுக்கும் பண்ணணுன்ற ரெக்குவயர்மெண்ட் இல்லை, இது வீட்டுக்காரோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இது வந்து அடிஷ்னல் காஸ்ட் இன்வால்வ் ஆகும். உங்கள் இன்ஜினியரை நீங்கள் கேட்கும்போதும் ஸோ இதற்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து வீடு வந்து எந்த ஒரு அந்த டேம்ப்னஸ் பிரச்சனையிலேருந்து முழுமையாக வந்து தீர்வடையும். இந்த கெப்லரி ரைஸ் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.